Dear children, நம்ம இந்த வீடியோல டேட்டாபேஸ்ல யூஸ் பண்ற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். இங்க 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப், செகண்ட் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப், தேர்ட் மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப், ஃபோர்த் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். The 4 different types of relationships. Next ஒவ்வொரு different types பத்தி ஃபர்ஸ்ட் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஒரு என்டிட்டிய அனதர் என்டிட்டி கூட லிங்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள்ல இருக்கிற ஒரு ரோவை அனதர் டேபிள்ல இருக்கிற ஒரு ரோ கூட நம்ம லிங்க் பண்றது ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை ஸ்டூடெண்ட் டேபிள்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸாம் நம்பர் டேபிள். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல தமிழ் செல்வி, ஜெயபாண்டியன், சரோஜினி அப்படின்னு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாம் நம்பர் டேபிள்ல 1001, 1002, 1003 அப்படின்னு 3 ஸ்டூடெண்ட் எக்ஸாம் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் நம்பர் தான் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மோர் தென் ஒன் எக்ஸாம் நம்பர் இருக்காது. அதே மாதிரி சேம் எக்ஸாம் நம்பரை மோர் தென் ஒன் ஸ்டூடெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் நம்பர் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரிலேட் பண்ண முடியும். மோர் தென் ஒன் ரிலேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ரிலேட் பண்றது தான் என்ன சொல்றோம்னா ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். அதான் in one-to-one relationship, one entity is related with only one other entity. One row in a table is linked with one row in another table. For example, a student can have only one exam number. So, the one-to-one relationship is a very good example. Next, second one-to-many relationship. One-to-many relationship, one entity is related to many other entities. இப்போ இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த டிபார்ட்மெண்ட் இதுல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர், தமிழ், மேக்ஸ்ன்னு இருக்கு. இதை ஒரு டேபிள் எடுத்துக்கலாம். இது அனதர் டேபிள். இது டேபிள் ஏ. இது ஸ்டாப் டேபிள், டேபிள் பி எடுத்துக்கும். இப்ப இந்த டேபிள்ல இருக்க இந்த ரோ இது கம்ப்யூட்டர் ஒரு ரோ எடுத்துக்கலாம், தமிழ் அனதர் ரோ எடுத்துக்கலாம், மேக்ஸ் அனதர் ரோ. இப்போ ஒரு ரோ என்ன பண்ணிருப்பாங்கன்னா அனதர் டேபிள்ல மல்டிபிள் ரோஸ் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மோர் தென் ஒன் ஸ்டாப்ஸ் இருக்கலாம். ஒரு டிபார்ட்மெண்ட்ல மல்டிபிள் ஸ்டாப்ஸ் இருப்பாங்க. அதான் ஒரு ரோவே என்ன பண்ணிருக்கோம், மல்டிபிள் ரோஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். இப்போ ஒரு என்டிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அனதர் டேபிள்ல இருக்கிற மோர் தென் ஒன் என்டிட்டிஸ் கூட என்ன பண்ணிருக்கோம், கனெக்ட் பண்ணிருக்கோம். அதுதான் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். அதே டைம்ல பாத்தீங்கன்னா இந்த டேபிள் பி, ஸ்டாப் டேபிள டிபார்ட்மெண்ட் டேபிள் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கனெக்ஷன்ஸ் தான் இங்க இருக்கும். இப்ப இங்க டிபார்ட்மெண்ட் டேபிள் ஏல மல்டிபிள் ரோஸ் கூட கனெக்ட் பண்ணிருக்கோம். பட் டேபிள் பில இருந்து ஒரு சிங்கிள் ரோ கூட தான் டேபிள் ஏல இருந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இதான் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். ஒன்னுல இருந்து மெனி ரிலேஷன்ஷிப். See here, one row in a table A is linked to many rows in a table B. பட் ஒன் ரோ இன் ஏ டேபிள் பி. இப்போ டேபிள் பில இருக்கிற ஒரு ரோவை அனதர் டேபிள் ஏல ஒரே ஒரு ரோ கூட மட்டும்தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இஸ் லிங்க்டு டு ஒன்லி ஒன் ரோ இன் டேபிள் ஏ. இது எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஒன் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மெனி ஸ்டாப்ஸ் இருக்கலாம். ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்போட அப்படியே ஆப்போசிட். இப்ப இந்த மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கிற மோர் தென் ஒன் ரோஸ அனதர் டேபிள் இருக்கிற ஒரு சிங்கிள் ரோ கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப இங்க மோர் தென் ஒன் என்டிட்டிஸ அனதர் ஒரு டேபிள் இருக்கிற ஒரு சிங்கிள் என்டிட்டி கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப ஸ்டாஃப் ஒரு டேபிள், டிபார்ட்மெண்ட் அனதர் டேபிள். ஸ்டாஃப் டேபிள்ல இப்ப சுகன்யா, பாலா, வளர்மதின்னு 3 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. டிபார்ட்மெண்ட்ல கம்ப்யூட்டர், மேக்ஸ் அப்படின்னு 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்ப இந்த 3 ஃபேக்கல்டிஸுமே என்ன பண்றாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. சோ இந்த 3 ஃபேக்கல்ட்டியையும் அனதர் டேபிள் இருக்கிற ஒரு சிங்கிள் ரோல கனெக்ட் பண்ணிருப்போம். இதுதான் மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். மெனி ரோஸ அனதர் டேபிள் இருக்கிற சிங்கிள் ரோ கூட கனெக்ட் பண்ணி இருக்கிறதா மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். See here, in many to one relationship, many entities can be related with only one in other entity. For example, a number of staff members working in one department. ஒரு டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்றாங்க. இந்த எல்லா ஸ்டாஃப்ஸும் என்ன பண்ணிருக்கோம், அனதர் டேபிள் இருக்கிற ஒரு சிங்கிள் ரோஸ் கூட கனெக்ட் பண்ணிருக்கோம். Multiple rows in staff members table is related with only one row in department table.
இப்போ மல்டிபிள் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் என்ன பண்ணிருக்கோம், டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கிற ஒரு சிங்கிள் ரோ கூட கனெக்ட் பண்ணிருக்கோம். இதுதான் மெனி டு ஒன் ரிலேஷன். ஃபைனலா பாத்தீங்கன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா இப்போ இங்க 2 டேபிள்ஸ் இருக்கு. இந்த 2 டேபிள்ஸ்லயுமே 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்போ புக் டேபிள் பாத்தீங்கன்னா C++ புக், SQL புக், பைத்தான் புக் அப்படின்னு 3 புக்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட் டேபிள்ல கலைவாணி, மஞ்சுளா, ஸ்ரீதேவி அப்படின்னு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டேபிள்ல இருக்கிற மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, அனதர் டேபிள்ல இருக்கிற மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுதான் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இப்போ இங்க C++ என்ன பண்ணிருக்காங்க, கலைவாணி படிக்கிறாங்க, மஞ்சுளா படிக்கிறாங்க. இப்ப அதே இது மஞ்சுளா எடுத்துக்கிட்டீங்கன்னா C++ புக் எடுத்திருக்காங்க, SQL புக் எடுத்திருக்காங்க, பைத்தான் புக் எடுத்திருக்காங்க, 3 புக்ஸ்மே. இப்போ அதான் மல்டிபிள் டேபிள்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, மல்டிபிள் ரோஸ் அனதர் டேபிள் இருக்கிற மல்டிபிள் ரோஸ் கூட கனெக்ட் பண்ணிருக்கோம். இதுதான் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். See here, many to many relationship occurs when multiple records in a table are associated with multiple records in another table. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல கஸ்டமர்ஸ் அண்ட் ப்ராடக்ட். இப்போ என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ் கேன் பர்ச்சேஸ் வேரியஸ் ப்ராடக்ட். அதே டைம்ல ப்ராடக்ட் கேன் பி பர்ச்சேஸ் பை மெனி கஸ்டமர்ஸ். இப்போ ஒரு கஸ்டமர் நிறைய ப்ராடக்ட் வாங்குவாங்க. ஒரு ப்ராடக்ட மெனி கஸ்டமர்ஸ் வாங்க சான்ஸ் இருக்கு. மெனி ப்ராடக்ட மெனி கஸ்டமர்ஸும் வாங்க சான்ஸ் இருக்கு. தான் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். Second example, students and courses. A student can register for many courses. ஒரு student வந்து many courses register பண்ணுவாங்க. And a course may be include many students. இப்போ ஒரு course எடுத்துக்கிட்டீங்கன்னா C++ course எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய students படிப்பாங்க. The many to many relationship. Third example, book and student. Many books in a library are issued to many students. இப்போ நிறைய லைப்ரரியில பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்கும். எல்லா புக்ஸுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இதான் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பத்தி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 1 to 1 ரிலேஷன்ஷிப், செகண்ட் 1 to many ரிலேஷன்ஷிப் பார்த்தோம், தேர்ட் மெனி டு 1 ரிலேஷன்ஷிப் பார்த்தோம், ஃபைனலா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.